வேணுன்றது தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். ம். ஏன்னாக்கா, அந்த தேதி வந்து அவங்கள அங்க தான் கூட்டிட்டு போகுது. நம்ம அந்த பேர் வைக்கும்போது டியூன் பண்ணாம நேரா அங்க கூட்டிட்டு போயிரும் அது. வேணான்னு சொன்னா இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீசர்ன்னுவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீசர்ன்னுவாங்க, ஐஆர்எஸ்ன்னுவாங்க, இப்போ டிஃபென்ஸ்ல இருப்பாங்க. அங்க பெரிய பெரிய அதிகாரியா இருந்துட்டு, அப்படியே பேரலல்லா பார்த்தீங்கன்னா, சில பேர் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ்ல கொஞ்சம் கிளாசிக் டான்ஸ்ல ம். இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. சில பேர் பட்டிமன்றத்தில போய் கலந்துப்பாங்க. பேச்சு போட்டில சில பேர் கலந்துப்பாங்க. சில பேர் அப்புறம் திடீர்னு பார்த்தா திரும்ப பப்ளிக்ல வந்துருவாங்க. ம். பொலிடிக்ஸ்க்கு வந்துருவாங்க. அதெல்லாம் அவங்க டேட்ல பேரலா இருக்குன்னு அர்த்தம். எப்படியா இருந்தாலும் வரப்போறாங்க. சில பேர் ஃபுல்ஃபில் பண்ணாம பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்க டேட்ல அது இருக்கு. இவங்க அத அடக்கி வச்சுக்கிட்டு இதில இருந்திருக்கிறாங்க. அப்படி தட்டி விட்டீங்க வந்தா இதான் வரும். ஸோ அவங்க டேட்டுக்கு அதுதான். ம். அதனால இவங்க டேட்டுக்கு 4/11/22க்கு இவங்களுக்கு வந்துட்டு இது இருக்கு அப்படின்னா அந்த பேர் வச்சுட்டு அதுக்கு வந்துருவாங்க. அவங்க கேட்கவே வேண்டாம். சில பேர் எனக்கு அந்த ஆசை, இந்த ஆசைன்னுவாங்க. இல்லாதத இருக்க வைக்கிறதே நம்ம நியூமராலஜி தான். ஃபார்மட் நியூமராலஜி. இருக்குதுங்கிறது நான் ஏன் இல்லன்னு ஆக்கணும்? எடுத்து குடுத்துருவேன். கண்டிப்பா தட்டுனா தானா வந்துரும். 6ல கண்டிப்பா. சொல்ட்டேன். அடுத்து கே. கேல இப்போ இந்த 4/11/22 31 உள்ளவங்க கேல பேர் வைக்கணும். பிசினஸ்ல வேற லெவல்ல ஆயிரும். அதனால தான் சில பேர் பேர் வைக்கும்போது என்கிட்ட வரும்போது, "என் பேரையே மாத்திட்டீங்களே சார்ம்பாங்க." பிசினஸ் பொறந்திருக்கிறவங்க என்கிட்ட வராரு ஒருத்தரு. எஸ்ல பேர் இருக்கு. நான் கேல மாத்துவேன். பேரே மாத்திட்டீங்களே சார். பிசினஸ்ல நீ ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணும். பெரிய ஆள் ஆகணுமா இல்லையா? இத வை நீ பிசினஸ்ல பேரு. இதுக்கு தான் பேர் மாத்துறது.